குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னா என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, அதனால் என்ன விளைவுகள் அப்படின்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4F சீரியஸில் 4F சீரியஸ்னால் உங்களுக்கு தெரியும், சீரியம் அப்படின்ற எலமெண்ட்லேருந்து லூடிசியம் வரைக்கும் உள்ள 14 எலமெண்ட்ஸ்க்கு பேர் தான் 4F சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் போய்ட்டு 4F ஆர்பிட்டலில் போய் எலக்ட்ரான்ஸ் என்ட்ரி ஆகிறனால இந்த 14 எலமெண்ட்ஸ்க்கும் 4F சீரியஸ் அப்படின்னு பேர். இந்த 4F சீரியஸ் அப்படின்றதுல atomic and ionic radii of lanthanides, atomic radii and ionic radii of lanthanides, so gradual decreases with increases in atomic number. atomic number அணு எண் அப்படின்றது அதிகரிக்கும் போது அதோட அணு ஆரம் அல்லது அயனி ஆரம் ஒரு சீராக குறைந்து கொண்டு வருவதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் ரேடியை ஆர் அயனிக் ரேடினா atomic radii அப்படின்னு சொன்னால் the distance between, atomic radii means the distance between nucleus, distance between nucleus and distance between nucleus and last cell electron, and distance between நியூக்ளியஸில் என்ன சார்ஜ் இருக்கும், ப்ளஸ் சார்ஜ். லாஸ்ட் செல்லில் ஆர்பிட்டால் என்ன சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ். இந்த ப்ளஸ்ஸுக்கும் இந்த மைனஸ்க்கும் உள்ளது, நியூக்ளியஸ்க்கும் இது பேர் நியூக்ளியஸ், லாஸ்ட் செல் எலக்ட்ரான் இது பேர். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, அட்டாமிக் ரேடியை ஆர் அயனிக் ரேடியை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அட்டாமிக் ரேடியை அயனிக் ரேடியை வந்துட்டு சீரியத்திலிருந்து லூடிசியம் வரைக்கும் போகும்போது ஒரு சீராக குறைந்து கொண்டே வரும். இதுக்கு பேர் தான் லாந்தனைடு குறுக்கம். குறையிறதுனால குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே சீராக குறைஞ்சிட்டே வரனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டிகிரீசஸ் இன் அயனிக் சைஸ் இஸ் கால்ட் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். அதோட அயனிக் சைஸ் அணு ஆரம் அல்லது அயனி ஆரம் ஒரே மாதிரி குறைவதற்கு பேர் லாந்தனைட் குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதனால் ஏற்படுது சார் அப்படின்னு பார்த்து, சீரியத்திலேருந்து லாந்தனம் சீரியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த எலமெண்ட்லேருந்து, சீரியம் அப்படின்றதுலேருந்து எது வரைக்கும், லூடிசியம் வரைக்கும். சீரியத்திலேருந்து லூடிசியம் வரைக்கும் போகும்போது சீரியம் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் 58, லூடிசியம் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் 71. அப்படி போகும்போது அணு எண் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். சீரியம் 58, கடோலினியம் அப்படின்னு சொன்னால் 64, லூடிசியம் அப்படின்னு சொன்னால் 71, ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். சீரியம் அடுத்த எலமெண்ட்டுன்னு போகும்போது அப்போ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக நியூக்ளியர் சார்ஜ்னால் ப்ளஸ் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக மைனஸ் சார்ஜும் இருக்கும். ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக மைனஸும், ப்ரோட்டான் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கணும், நெகட்டிவ் இருக்கும். அப்போ தான் ஆட்டம் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எந்த இதில் போய் ப்ளஸ் சார்ஜில் போய் எந்த எலக்ட்ரான்ஸில் போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4F ஆர்பிட்டாலில் தான் போய் எலக்ட்ரான்ஸ் என்ட்ரி ஆகும். ஏன்னா இது 4F சீரியஸ்னால எதில் போய் எலக்ட்ரான்ஸ் என்ட்ரி ஆகும், 4F ஆர்பிட்டாலில் தான் போய் எலக்ட்ரான் என்ட்ரி ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன்டு த சேம் இன்னர் 4F சப்செல். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகி ஒரே ஆர்பிட்டாலில் போய், எந்த ஆர்பிட்டால், 4F ஆர்பிட்டாலே போய் 14 எலக்ட்ரான் இது என்ட்ரி ஆகிறதுனால 4Fோட சப்செல் 4F ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே டிஃப்யூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். ஏற்கனவே எந்த ஸ்டேட்டில் இருக்கும், டிஃப்யூஸ்டு ஸ்டேட். டிஃப்யூஸ்னால் பரந்த பெரியதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் இந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த 4F எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷன், நியூக்ளியஸ்னால் என்ன சார்ஜ் இருக்கும், ப்ளஸ் சார்ஜ். ஆர்பிட்டால்ஸில் என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜில் இருக்கும், மைனஸ் சார்ஜ். இந்த 4F ஆர்பிட்டாலுக்கும் நியூக்ளியஸ்க்கு உள்ள அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிகிரீஸ் ஆயிரும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் சீல்டிங் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. மறைத்தல் விளைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நியூக்ளியஸ்க்கும் மைனஸ் சார்ஜுக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் ப்ளஸ்ஸுக்கும் மைனஸ்க்கும் உள்ள அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அதான் சீல்டிங் எஃபெக்ட் இஸ் வெரி புவர். அப்போ என்ன ஆயிரும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு என்னாகும், இன்க்ரீஸ் ஆயிரும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது, இஜெட் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இஜெட்னா உங்களுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர், எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது தெரியும் உங்களுக்கு. எஸ் ஆர்பிட்டால் பி ஆர்பிட்டால் இருந்தால் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுவீங்க. டிஎஃப் ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணுவீங்க. நான் அதை நம்ம அடுத்த கிளாஸில் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால சைஸ் குறைஞ்சிரும். அதனால தான் என்னது, லாந்தனைடு குறுக்கம் அடையுதுன்னு சொல்கிறாங்க. சீரியத்திலேருந்து லூடிசியம் வரைக்கும் போகும்போது லாந்தனைடு என்ன ஆயிடுது, டிகிரீஸ் ஆயிடுது. லாந்தனைடோட சைஸ் டிகிரீஸ் ஆயிடுது, அயனிக் சைஸ் குறைஞ்சிருது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியை வந்துட்டு கிராஜுவலாக அட்டாமிக் radii or ionic radii gradually decreases with increases in atomic number. அணியன் அதிகரிக்கும் போது atomic radii or ionic radii அப்படின்றது டிகிரீஸ் ஆயிரும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீரியத்திலேருந்து லூடிசியம் வரைக்கும் போகும்போது
அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சேர்க்கப்பட வேண்டிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரே ஆர்பிட்டாலில் போய் சேருது. எந்த ஆர்பிட்டாலில்? எஃப் ஆர்பிட்டால். அப்போ எஃப் ஆர்பிட்டால் தான் இருக்கிறதே லாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த நியூக்ளியஸ்க்கும் எஃப் ஆர்பிட்டாலுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப கூடாயிரும். அதனால் என்ன ஆயிரும், அந்த அட்ராக்ஷன் ரொம்ப குறைஞ்சிரும். அட்ராக்ஷன் குறையிறனால பார்த்தீங்கன்னா சீல்டிங் எஃபெக்ட் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். சீல்டிங் எஃபெக்ட் குறையிறனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிரும். அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால சைஸ் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். இதுதான் லாந்தனைட் குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன விளைவுகள், இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால் என்னென்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சீரியஸ் 3+ வந்து லூடிசியம் 3+ வரைக்கும் அதோட பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது பேசிக் கேரக்டர் ஆக்ட் பண்ணக்கூடிய தன்மை குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதோட பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுது. பெசிசிட்டினா அது உங்களுக்கு தெரியும், OH- அயன்ஸை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேர் தான் என்னது, பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. H+ஸை கொடுக்க பேருக்கு பேர் அசிட்டிக். அப்போ H+ அயன்ஸை கொடுத்தா அசிட்டிக், OH- அயன்ஸை கொடுத்தா பேசிக். அந்த பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆயிடுது. எதுலேருந்து? சீரியத்துலேருந்து லூடிசியம் வரைக்கும். அப்போ 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, விச் ஒன் இஸ் ஏ மோர் பேசிக் நேச்சர் அப்படின்னு கேட்டால் சீரியம் 3+ அயன்ஸ் தான் மோர் பேசிக். விச் ஒன் இஸ் ஏ லெஸ் பேசிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா லூடிசியம் 3+ தான் லெஸ் பேசிக் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது ஒன்று, இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் ரேடியோ வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து இதனால் கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். கோவலன்ட் கேரக்டர்னா அந்த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த பாண்ட் வந்துட்டு எதுக்கு இடையில ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த கோவலன்ட் பாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. நீ ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா நான் ஒரு எலக்ட்ரானை கொடுப்பேன், அதனால் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அயனிக் கேரக்டர் அதனால் என்ன ஆயிருமா, டிக்ரீஸ் ஆயிருமா. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆயிடுது. சீரியத்துலேருந்து லூடிசியம் வரைக்கும் போகும்போது பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்லாக் எலமெண்ட்ஸில் இந்த அட்டாமிக் ரேடியே அண்ட் அயனிக் ரேடியே டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனூட்டாக, ரொம்ப கம்மியாக தான், 10 pm அளவுக்கு தான் அட்டாமிக் ரேடியே டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயனிக் ரேடியே வந்துட்டு 20 pm அந்த ரேஞ்சுக்கு. சார் பிஎம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, பிக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கோமீட்டர் அப்படின்னு சொன்னால் 10⁻−15 மீட்டர் அப்படின்ற ரொம்ப கொஞ்சம் அளவுக்கு தான் என்ன ஆகுது, அந்த அட்டாமிக் சைஸ் இல்லைனா அயனிக் சைஸ் டிக்ரீஸ் ஆயிடுது. இந்த வெரி ஸ்மால் சேஞ்சஸ்னால லாந்தனைடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சில டி பிளாக் எலமெண்ட்ஸோட ஒத்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில டி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் அதான் லாந்தனம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் வருது, லாந்தனம்லாம் டி பிளாக் எலமெண்ட்ஸ் கேட்டகரியில் தான் வருது. லாந்தனம்லாம் எந்த கேட்டகரியில் வருது, டி பிளாக் எலமெண்ட்ஸ் கேட்டகரி. ஆனால் நம்ம எதில் சொல்கிறோம், லாந்தனைட்ஸ்னே பேரே கொடுத்துருக்கோம். இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸில் உள்ள ஒரு எலமெண்ட் தான் அது லாந்தனம் அப்படின்றது. ஆனால் அதோட பண்புகள் வந்துட்டு லாந்தனைட்ஸோட பண்புகளை ஒத்து இருக்குது. அந்த சீரியத்துலேருந்து லூடிசியம் வரைக்கும் உள்ள இந்த 14 எலமெண்ட்ஸை ஒத்து வர்றதுனால ஒரு சில டி பிளாக் எலமெண்ட்ஸோட கேரக்டர்லாம் இதில் ஒத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்துட்டு இயற்கையிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் லாஸ்ட் இயர் புக்கில் கொடுத்தாங்க. இந்த 2 ரீசன் மட்டும் நான் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிசிட்டி டிக்ரீஸ் ஆகிறதும் நிறைய டி பிளாக் எலமெண்ட்ஸோட கேரக்டரை இந்த லாந்தனைட்ஸ் கொண்டு இருக்கிறதும் இதுக்கு முக்கியமான காரணம். இந்த காரணத்தினால இதை வந்துட்டு எளிதில் நம்ம இயற்கையிலேருந்து பிரிச்செடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தேர்ட் பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி பிரிச்செடுக்க முடியாதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா, பூமியில் ரொம்ப குறைந்த அளவு தான் கிடைக்குது அப்படின்றனால. ரைட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.